டேய் என் புள்ள டூருக்கு போறனே சீக்கிரமா இங்க வா. டேய் என்ன சீக்கிரம் வாங்க நான் டூருக்கு போறோம். ஆமா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க தெரியா? என்ன ஏண்டா உங்க மாமா வந்து நீங்க எங்க வா என்ன பண்றாங்க? அவ இட்லிக்கு சட்னி அரைச்சிருக்கா. நாடி காலியா இருக்கு. காலையில 6 மணிக்கு தான் சட்னி அரைச்சிருப்பாங்க. டேய் எங்க உன்ன மாதிரியா ஆனா மச வாங்க வேண்டியது உங்க பொண்ணு நீ. டேய் அவ சங்கீதா டேய் சங்கீதா கூட இருக்கும்போது இந்த புள்ள காட்டுல நாளைக்கு எக்ஸ்ட்ரா போவாங்க. கட்டி எடுத்து வாங்க அடிச்சு போதும். என்ன பண்றாங்க? சரி அண்ணா உட்காருடா. என்னது? உட்காருடா. உனக்கு முன்னாடி சொன்னவாங்க வாடா போறாங்க. ஏன் அண்ணன் தான் மறைக்க போறேன். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்பாவுக்கு நல்ல கோவம் வந்துடும். உங்களோட வாயில ஒரே முத்தான போட்டாங்க. என்ன பழக்கம்? நீ சாப்பிட சங்கீதா நீ நிக்கிற நீ உட்கார்ந்து சாப்பிடு. கூடு வேலை என்ன ஆயிடுச்சு சாப்பிடுது. ஓ சாப்பிடு. ஏய் அம்மா பண்ணுது. ஆமா நாட்டு கோழி அவுச்சு சொன்ன பையன் எங்க? என்னது? முட்டை பால் வச்சு எடுத்துறேன். சீக்கிரமா போ. பாபா டெய்லி கூட என் புள்ளைக்கு முட்டையை சொல்றானே. என்ன காரணம் பாருங்க இந்த பணத்தை ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சாப்பிடு. பட. பாபா நான் சொல்லிட்டேன். டெய்லி என் புள்ளைக்கு வந்தா முட்டை கொடுங்க. ஆனா எனக்கு சமமா இருக்கு. அதுதான் பாருங்க எப்படிடா? நான் தெரியாது. ஆனா அவர் கல்யாணத்துல புரிஞ்சு புரியுதா? ஒரு மேட்டா சொல்றேன் எப்படி வா நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்கு எதுக்கு பொறுத்த ஏதோ ஆம்பளை டூருக்கு போனா ஒரு 4 இடத்தை சுற்றி பார்ப்பான். அவன் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு டூர் வெடி கிடக்குது படிப்பு வெடி கிடக்குது சொல்லி பார்ப்போம். அவன் எங்க நல்லா படிச்சானா ஒரு 4 இடத்துக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை காவல் பண்ணுவான். ஒரு பொண்ணு நீ என்ன பண்ணுவீங்க சொல்லி பார்ப்பா. நான் டூருக்கு போறேன் அதுக்கு போறதுக்கு பார்ப்போம். ஒன்னா அவசரம் கிடையாது. அந்த சட்டை போட்டு சாப்பிடாதா? போகும்போது பாதுகாப்புலயே இருக்கணும். பிரின்சுக்குள்ளேயே தான் இருக்கணும். தனியாக போகக்கூடாது. புரியுதா? அந்த பள்ளம் விழுந்துவா. அப்புறமா போய் பத்திரமா என்னப்பா என்னெல்லாம் புள்ளிய நீங்க வந்து சாப்பிட வரீங்களா? ஒருத்தர் பேசியே இருக்கீங்க. போதுமா? சரி என்ன பண்றாங்க? சாப்பிட்டு தலைக்கு மூளை போ. நான் டூர் போறதுக்காக புது சட்டை தச்சுட்டா சொல்லல. அதான் கோட்டு டூருக்கு நடக்கா. ஏய் என் புள்ளைய பார்த்து சும்மா சிங்கக்குட்டி மாதிரி வாழை வந்தா குளம் குழுந்தியாவா குளம் குழுந்த ஆமா எப்ப நீ அதை நான் அம்மா வாங்கிட்டு போ. சரிம்மா நான் வரேன். ஏமா என் பேகுமா சங்கீதா உனக்கு என்ன வேணும்? நான் வாங்கிட்டா அதுக்கா அது கூட வேணாம்ப்பா. நீ டூருக்கு பார்த்து போயிட்டு வா. காசு கொடுத்தல நல்லா வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு வா. அது கூட வேணாம் இருக்காது. சரிம்மா சரி வா 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 பாய் சங்கீதா பாய். ஏய் என்ன பண்ற? சீக்கிரம் பேருங்க. அப்புறம் காலையில வேற கிளம்பணும் பாரு. ஏய் என்னடி இது? ஒண்ணு இப்ப டூருக்கு போய்க்கிறான். நீ என்னமோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கற? என்னடி?
ஆத்தாள் மோனை அண்டையே மலை வாழ்ந்து எப்படி இருந்தாலும் என் காலுக்கு வரும்ல அன்னைக்கு நான் பேசிட்டேன் இந்த வரேன் புரியுங்களா காலையில் 6 மணிக்கு போனோம் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஃபோன் பண்ணி பார்ப்போமா என்ன பண்ற மக்கள் நீக்க மாட்டியா இப்படி குட்டி போட்டு நாய் நிறைய அங்கிட்டு இங்கிட்டு பண்ணிட்டு யாரு நான் குட்டி போட்ட நாய் என் வாழ்க்கைய என் அம்முக்கு வந்த கேள்வி என்ன பார்த்து நாய் காலையில 6 மணிக்கு என் புள்ள கிளம்பி போனா டூருக்கு இன்னும் இது வரைக்கும் வரலையாண்டு நெருப்ப வயசுல வரைக்கும் அணைஞ்சு நடக்குற என்ன பார்த்து நாய் உனக்கு முன்னாடியே மொத்தம் அரிசி போட்டு பொண்ணு இருக்காவாதுன்னா அதுல உள்ள நம்ம கூட்டு ஒரே அவன் டூருக்கு போறானு இன்னும் அது ஏதாவது கொஞ்சமாவது கவலை இல்லை முடியல ஆனா தாண்டி எனக்கு ஒரு நாளைக்கு கோவம் வந்து வச்சியா ஊதி மணி ஒரே கொடுத்தா பையன் காலைல போனோம் வரணும்னு சொல்றாரு கொஞ்சம் ஏதாவது கேட்டுருக்காரு கொண்டாடி வண்டிங்களா எங்க வீட்டு வாசல் வண்டிங்களா நிக்கல கோபமா வந்து நிக்கிறேன் கோபமா வந்து நிக்கிறியா என்ன அப்பா அம்மா 2 பேரும் கண்ணியா காத்து முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க 2 பேர் மேல கோபம் என்னப்பா பேர மாதிரியே பேசுறேன் என்னப்பா நான் ஒன்னும் பேர் மாதிரி பேசல நல்லா புத்தியில அந்த மாதிரி எங்க ஹேண்ட் தொண்டு நிறுவனத்துல இருந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொடுத்தாங்க நாங்க எஜுகேஷன் டூர் போனோம்ல அங்க எல்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு உரிமை பத்தி எல்லாம் சொன்னாங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி குழந்தைங்க உரிமை பத்தி குழந்தைகள் உரிமையா என்னப்பா சொல்ற ஒண்ணுமே புரியலையே உங்களுக்கு புரியாதுதான் குழந்தைங்க உரிமைன்னா என்ன தெரியுமா வயசு 0ல இருந்து 18 வயசு வரைக்கும் குழந்தைங்க தான் குழந்தைங்கள வீட்டுல குடும்பத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பாராபட்சம் பார்க்க கூடாது பாகுபாடுலாம் பிரிக்க கூடாது ஆமா எல்லாரையும் சரிசமமா நடக்கணும்னு சொன்னாங்க இந்த பாவம் சங்கீதா எப்ப பார்த்தாலும் வேலை அது மட்டும் எதுவுமே செய்ய மாட்டீங்க எனக்கு மட்டும் புது சட்டை வாங்கி கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு எதுவுமே கவனிக்க மாட்டீங்க என்னை மட்டும் பெரிய பெரிய படிக்கலாம்னு சொல்றீங்க ஆனா அது படிக்க வேணும் வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் எனக்கு ரவ கூட முடியல ரொம்ப பாவம் யோசனைதான் இந்த பாரதியார் கவிதை கேட்டல உனக்காக உட்படாது இல்லையா உனக்குலாம் வாங்கி வந்தான் எடுத்துக்கோ உனக்கு தான் வாங்கி வந்தான் வச்சுக்க இங்க பாருப்பா குழந்தைங்களுக்கான உரிமைகள் இருக்கு குழந்தைங்க சுகாதாரமான சுற்றுச்சூழல் வாழறதுக்கு உரிமை இருக்கு சத்தான உணவு சாப்பிடுறதுக்கு உரிமை இருக்கு நல்ல குடிநீர் குடிக்க உரிமை இருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட கூடி ஒத்துமையா ஃபங்க்ஷனுக்கு போறதுக்குலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆமா இது பாரு அதே மாதிரி சின்ன வயசுலயே குழந்தைகள் வந்து குழந்தை திருமணம்லாம் நடத்தக்கூடாது அதெல்லாம் குற்றம் ஆமா குழந்தைகளுக்கு எதிர்ப்பா வன்முறை எல்லாம் பண்ணனா அதுவும் குற்றம் இது எல்லா பாகுபாடும் பண்ணவே கூடாது எந்த பாரபட்சம் பார்க்க கூடாது ஆனா இது எல்லாமே நம்ம வீட்டுல நடக்குது எனக்கு என் தங்கச்சி சங்கீதாவுக்கும் எப்ப பார்த்தாலும் நீங்க பாரபட்சமா நடத்துங்க குடும்பத்துல இது மாதிரி அது மாதிரி பண்ணவே கூடாது சொல்லுங்க ஆகும்போது எனக்கு என் தங்கச்சி வாங்கும்போது எனக்கு ரொம்ப அழகா தெரியுமா சூப்பரா எல்லாம் சொன்னாங்க இவங்க பாவம் இது ஒரு ஜீவன் தானே அதுனா பொண்ணு தனியா பையன் தனியா எனக்கு பாருங்க அவங்க சொன்னாங்க எனக்கெல்லாம்
நான் அப்பா மேலே கவனிக்க மாட்டேன் புரிய மாட்டேது பார்த்து அப்புறம் 1098 நம்பர் சொன்னாங்க 1098 ஆமா வன்முறையோ பாகுபாடோ பாரபட்சம் பார்த்து நம்ம 1098 டயல் பண்ணி புகார் பண்ணணும்னு வச்சுக்க உனக்கு திரும்பி விட முடியும் அந்த நம்பிக்கை காது நல்ல அப்பா அப்பா நானு டீச்சருக்கு படிக்கணும் என்ன படிக்க வைக்கிறியாப்பா டாடி 109 டீச்சருக்கு அந்த மாதிரி படிக்க அப்படியே புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுது 1098 நம்பரு நல்லாவே புரியுதா இதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்குதோ என் தங்கச்சியும் கிடைக்கும் புரியுதா இல்லைங்களா நீங்களா வந்து உங்களுக்கு எதுப்பா வந்து எந்த டைம் பண்ணுவீங்க